சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025 தனுசு ராசிக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். தனுசு ராசிக்கு பாருங்கள், 2024 ஜனவரிலேருந்து 3ஆம் இடத்துக்கு கும்பத்துக்கு சனி ஆட்சியாக யோகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுன்னு. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், இந்த 1/5/2024 தனுசு ராசிக்கு அதிபதியான குரு போய் 6ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து தானே எல்லா கஷ்டத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு காரணமாக இருந்து எல்லா சங்கடங்களையும் வரவழைச்சிக்கொள்கிறதுக்கு தானே காரணம். ஏன்னா ராசி அதிபதி குரு போய் 6ல் இருக்குது. 6ல் குரு ஊரில் பகை, போகிற இடம் வர்ற இடம் குடும்பத்தில் சண்டை வம்பு, தனக்கு நிகர் நான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் கூட வந்துடுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கிரகம் அந்த மாதிரி செய்யும். 6ல் குரு நம்மளே போயிருக்கோம். ஏன்னா இந்த 3ல் சனி ஒரு வருஷமாக நமக்கு 2024 ஜனவரிலேருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இது இடையில ஒரு பிரேக். இந்த ராகு நமக்கு, இந்த குரு நமக்கு செய்கிறார். 6ல் குரு, 7க்கு குரு போனால் தான் தனுசு ராசிக்கு நமக்கு நன்மைகளை செய்யும். 6ஆம் வீடு தேவகுருவுக்கும் அசுர குருவுக்கும் ஆகாத இடம். சுக்கராச்சாரியார் வீடு இல்லைங்களா, மாட்டினார்ரா எதிரின்னு சொல்லி 6க்கு வந்த குருவை போட்டு அமுக்கி தனுசு ராசிக்கு பல இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் நவர்ற வரைக்கும் விடமாட்டார். ஏன்னா எதிரிங்க அசுரகுரு தேவகுரு பரம விரோதி போய் இப்போ மாட்டிட்டோம் நம்ம. ஆகையினால சுக்கிர வீட்டில் இருக்கிற குரு நகர்ற வரைக்கும் தனுசு ராசிக்காரவங்க கோவப்படாமல் அடக்கி வாசிங்க, பெரியவங்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்கங்க, எல்லா வகையிலையும் தெய்வ சிந்தனையோடு இருங்க, மட்டு மரியாதையோடு நடக்க பழகிக்கங்க. நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு இன்னும் போகிற வரைக்கும் கஷ்டம் கொடுக்க தான் செய்வார். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் தேவகுரு போய் மாட்டிக்கிட்டார். அடுத்தபடியாக பாருங்கள், 1/5/2024 11/5/2024 வரைக்கும் சிரமம் கொடுக்க தான் செய்வார் இந்த குரு பகவான். 11க்கு மேலே நமக்கு நன்மைகளை செய்கிறாருங்க. 11/5/2025 முதல் மீண்டும் 6/3/2026க்குள்ளே தனுசு ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் தாங்க. இதில் பாருங்கள், முதல்ல திருமண காரியம் பண்ணுறாரு, புத்திர வகைக்கு சுப காரியம் பண்ணுறாரு, தொழில் உத்தியோகம் பட்டம் பதவி வீடு வாகனம் எல்லா யோகத்தையும் விளாசி தள்ள போகிறாருங்க இந்த குரு நமக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு போகிறத விட நம்ம ராசியை பார்க்குறாரு. தனுசு ராசிக்கு தனுசு ராசியான அதிபதி குருவே தான் வீட்டை பார்க்குறார். அதுக்கு தகுந்த மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற சனியும் பார்க்குறார், ராகையும் பார்க்குறார். அப்போ 3 கிரகம் பாசிட்டிவாக செயல்பட்டு 6/3/26க்குள்ளே கொடி கட்டி பறக்கலாங்க. நமக்கு பல சாதனைகளை நடைபெற்று காமிப்பார் இந்த குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும். இந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நழுவ விடாதீங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு இது பெரிய ராஜயோகமான நேரம்.